மிராய் லோகாக்கு அப்புறம் தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம். விஎஃப்எக்ஸ் இந்த படத்தோட ஹீரோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூஸ்க்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிராய் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் குட் வெர்சஸ் ஈவில். ஸோ ஈவில் கையில் ஒரு 9 நூல் வந்து சேரப்போது. அதை வந்து ஹீரோ தடுத்தே ஆகணும். அப்படி தடுத்தாரா என்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த மிராய் அப்படின்ற உலகம் செட் பண்ண விஷயமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தினுடைய டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருந்தது. மிக முக்கியமாக மித்தாலஜியோட மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை டிரைவ் பண்ணி கொண்டு போனது ஒரு நல்ல விஷயம். அட் சேம் டைம் அதுவே கொஞ்சம் ஓவர் டூவாகவும் ஆயிடுச்சு. இந்த படத்தில் ஸ்டண்ட்டும் விஎஃப்எக்ஸும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இந்த படமானது நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்லியானும். இந்த படத்தின் டிஓபியாக இருக்கட்டும், இந்த படத்துடைய மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங். ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய மெயின் பாசிட்டிவ் சொல்லலாம். அதேமாதிரி நடிக்கப்பட்ட தேஜா சாஜாவுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்ற அதர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய டிராபேக் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் மைத்தாலஜி. இதுக்கு முன்னாடி தேஜா நடிச்ச ஹனுமன் படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி 25 நிமிஷம் ஒரு பஜனை படமாக ஆகிடும். ஸோ லிட்டரலி இந்த படம் அப்படியே பஜனை படம் மாதிரி கூட்டு வர பார்த்தாங்க. கொஞ்சம் சாமி படம் மாதிரி ஆக்கப்பட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் ஹீரோயிசமும் அதிகமாக இருக்குது. லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா கல்கில பிரபாஸ் பண்ணுற மாதிரி சில சீக்வன்ஸும் காட்டப்படுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தோணுது. மொத்தத்தில் தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாட்சபிளான படம் தான் இந்த மிராய். ஸோ இந்த படமானது தமிழிலும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.